சுனாமியிலிருந்து காப்பாற்றியது. சீறி வருகிற அலைகளை நிதானப்படுத்தி அலைகளை ஆற்றி கடலுக்கே திருப்பி அனுப்புவதால் இதற்கு அலையாற்றி மரம் அப்படின்னு பேரு. இந்த ஊர் கடலோரம் முழுக்க இந்த மரங்களை நாம் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த உலகையே அதிர வைத்த சுனாமி பேரலையை நம்ம யாரும் மறந்திருக்க மாட்டோம். தமிழகத்தில் உள்ள பல ஊர்கள், குறிப்பா கடலோர கிராமங்கள் நிறையவே இந்த சுனாமியால உருக்குலைஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஊருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலைங்க. எந்த விதமான பாதிப்பும் இல்லாம காப்பாற்றப்பட்ட இந்த ஊர் தான் முத்துப்பேட்டை. இப்ப அந்த ஊருக்குள்ள தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஊரில் அனைத்துலக தரத்தில் அருமையான பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்று இயங்கி வருது. அந்த கல்வி நிலையத்தை பார்க்கலாம். ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியோட அடிப்படை நோக்கம் என்ன? அடிப்படை நோக்கம் சர்வீஸ். அதாவது இந்த சமுதாயத்துக்கும், அதாவது எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு ஒரு சர்வீஸ் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. சேவை மனப்பான்மை. அதாவது என்னுடைய நண்பர் முஸ்தபாவோட இதே கேள்வியை நான் கேட்கும்போது, அவர் ஒரு செல்வ நிலையை அடைந்த பின் இந்த ஊருக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த பள்ளியை 1995 94 அடிக்கல் கட்டு நாட்டினாங்க. 95 ஆரம்பிச்சாங்க. பொதுவா இந்த முத்துப்பேட்டை போன்ற பிற்படுத்தப்பட்ட பகுதியில இவ்வளவு உயர்தரமான ஒரு கல்வி நிலையத்தை உருவாக்க நினைச்சது ஒரு மீது நல்ல எண்ணம் தான். இதுக்கு இங்க உள்ள சுற்று வட்டார மக்களோட வரவேற்பு எப்படி இருக்கு? வரவேற்பு முஸ்லிம்களுக்கு மட்டும் இந்த கல்வியை பயன்படுத்துறேன். அதாவது அதை ஒண்ணு சொல்ல போனா, ஒரு முஸ்லீம்கள் நிறுவன இதுல ஒரு செக்குலர் வியூ நீங்க பார்க்கணும். மற்ற கல்வி ஸ்தாபனங்கள்லாம் பிற மதத்துல அவங்கள சார்ந்ததுதான் அதை நிர்வாகம் பண்ணுவாங்க. இது ஒரு இஸ்லாமியர் நடத்தினா கூட இங்க நடக்கிறது 99% நான் முஸ்லிம்ஸ். பொதுவா ஒரு பள்ளியோட மதிப்பீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களோட தேர்ச்சி விகிதத்தை வச்சுதான் அதை கணிப்பாங்க. அந்த வகையில இந்த பள்ளியோட தேர்ச்சி விகிதங்கள் எப்படி இருக்கு? கடந்த 10 ஆண்டுகளாக 100%. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. 10 ஆண்டுகளாக 100%. ஒரு வருஷம் ஒரு குழந்தை 2 குழந்தை போயிருக்கும். பட் அட் த சேம் டைம், அதாவது ஃபார் த சேக் ஆஃப் getting 100% result, we are not compromising any other standards. And we are inviting all the people, low grade people, and giving them good education. Our aim is give the good education. Allah is giving the 100% success. இந்த ரஹ்மத் மெட்ரிகுலேஷன் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியோட சிறப்பம்சம் என்ன? இந்த பள்ளியில உங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணிருக்காங்க. இது ஆரம்பிச்சது பெண்கள் நீங்க அங்க இருக்கீங்க கல்வி வாய்ப்பே இல்லாத. ஆனா இப்ப உங்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு அப்புறம் பெண்கள் படிப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு. ஆக்சுவலி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட கிரேட் கிஃப்ட் அண்ட் பூ முத்துப்பேட்டை பெண்களுக்கு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இந்த பள்ளியில பள்ளிக்கூட கல்வியறிவு மட்டும் அல்லாமல் மற்றதெல்லாமும் எக்ஸ்ட்ரா கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் கூட குழந்தைகளை ஈடுபடுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளும். தனது தாயாரான ரஹ்மத் அம்மாள் நினைவாக வள்ளல் எம்ஏ முஸ்தபா அவர்களால் நிறுவப்பட்ட இந்த பள்ளிக்கூடத்தில் பெண்களுக்காக ஒரு பள்ளிவாசலையை எழுப்பியிருக்காங்க. இங்கே தங்கி படிக்கிற மாணவர்கள் மட்டுமில்லாம ஜும்மா நாளிலேயும் சிறப்பு நாட்களிலும் இங்கு உள்ளூர் பெண்களும் தொழுவதற்கு வராங்க. இங்கு தொழுகையுடன் மார்க்க கல்வியும் பெண்களுக்கு போதிக்கப்படுது. ரமலான் மாசத்துல ஒவ்வொரு நாளும் இங்க நோன்பு திறக்க ஏற்பாடு செய்யப்படுது. நோன்பு கஞ்சி தினமும் காட்சிகளோடு அறுசுவை உணவும் நோன்பாளிகளுக்கு பரிமாறப்படுது. உறைவிட பள்ளி மாணவர்களோடு உள்ளூர் பெண்களும் சேர்ந்து இங்க இமாம் ஜமாத்தோடு தராவிச் தொழுக வராங்க. நமது நாட்டை சேர்ந்த பிள்ளைகளும் இங்க தங்கி படிக்கிறாங்க. படிப்பது மட்டும் இல்லாம தனித்திறமைகளையும் இவங்க சிறப்பு விளங்குறாங்க. கண்ணாமரையின் ஞானம் படித்து கதிரவன் முன்னே தகரை முடித்து ராம
எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விதமா நம்மளாம் நோம்பு திறந்திருப்போம். பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரே இடத்துல நோம்பு திறந்தா அந்த காட்சி எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். திருநாளன்று அதிகாலை எழுந்து குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி இறைவனை துதித்து திருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணன் நபி ஸல்லல்லாஹு கூறியிருக்காங்க. அந்த வகையில் நானும் என்னோட பிரதான தொழுகையை முடிச்சுட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு பெருநாள் கொண்டாட போய்கிட்டு இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்போதுமே மலேசியாவில் பிறநாளை கொண்டாடி ரொம்ப பழகி போச்சு. ஒரு நாள் ஆச்சு தமிழ்நாட்டுல, அதுவும் இந்த முத்துப்பேட்டில் பிறநாள் ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு தான் அந்த ஆட்சியை வந்து எல்லாம் நினைச்சு நினைக்கிறேன். நினைக்கிற மாதிரி சந்தோஷமாவே இங்க உள்ள பிறந்தாலும் அமையும். கோயிலுக்கு புதிர் முடிஞ்சு இங்கே முடிஞ்சிடும். இதெல்லாம் சேர்த்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு பேசுவோம். மரம் 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 ஊர் பந்தம் இருக்கு. இதே உங்களுக்கு கிடைக்கலாம் சொல்லுவோம். ஆனா இதுல போட்டு கொஞ்சம் கலவைகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதே எங்க ஊர்லயே ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயில் இருந்து ரொம்ப சண்டை தண்ணி நினைக்கிறேன். நான் பேர் பலகாரம் சாப்பிடுறீங்க. எங்க ஊர் பலகாரம் என்ன மாதிரி பட்டலப்பம் அப்படிங்கிறது பட்டலப்பமா தேங்காய் பால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலர். மலேசியா பொறுத்த வரைக்கும் முத்துப்பேட்டை அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஞாபகம் வருது என் முகமது அலி ரலியா தான். ஏன்னா சுதந்திர காலத்துக்கு முன்னுக்கு அவங்க வந்து மலேசியாவோட கருத்துறதுல ஒரு ஆர்வம் சொல்லலாம். அவங்களோட வீடு எங்க இருக்குன்னு கேட்டுதான் அந்த வீட்டுக்கு நான் பாதுகாத்து வந்தேன். அவங்க எனக்கு தாய்மாமன் உங்களை மாதிரி எனக்கும் வந்து அவங்கள பத்தி ஃபுல் விவரம் தெரியாது. சரி, அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க குடும்பத்துல அவங்க பொண்ணு இருக்கிறாங்க. சரி, அவங்கள்ட்ட வந்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. மருமகன் சொல்றது மழை சொன்னா நல்லா சொல்றது நல்லது. இல்லம்மா இவ்வளோ தான் பாரா சார் சந்திச்சிருப்பீங்க. உங்க சாப்பாடு வச்சு எப்படி சாப்பிடுங்க? பெரிய தெரிஞ்சு ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும். இதெல்லாம் எங்க ஊர்ல உள்ள ஜாதகம் சொல்றது. எங்க ஊர்ல போல அவங்க பெருநாள் ஸ்பெஷல் தான். கோதுமை சேர்த்தா இல்ல இல்ல மைதா மாவு. மைதா முட்டை தேங்காய் எல்லாம் சேர்த்து ஊர்ல உள்ள ரொட்டி ஜாலா இருக்குமா? இது சொல்றீங்க எங்க பெரியப்பா 1947 முத்துப்பேட்டையில இருந்து மலேசியாவுக்கு தன்னுடைய 13வது வயசுல போனாங்க. அங்க போயிட்டு அந்த பங்சா கடையில
சாதாரண தொழிலாளியா வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி துண் சம்பந்த நபர்களோட தொடர்பு ஏற்பட்டது. அவங்களோட தொடர்பு ஏற்பட்டது இந்தியன் காங்கிரஸ் மலேசியன் காங்கிரஸோட அது வளர்றதுக்கு பெரும் உறுதுணையா இருந்தாங்க. அதனோட ஒரு இதாதான் பேராக் மாநிலத்துல சேர்மனா எம்எஸ்சியோட சேர்மனா மாநில தலைவராக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துல செஞ்ச சேவைகளை பாராட்டி உயரிய விருதுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு. அதுல AMNPP என்ற அப்துல் ரஹ்மான் கையில விருது வாங்கியிருக்காங்க. மலையன் டைம்ஸ் பத்திரிகையிலையும் ஒரு பொறுப்பாசிரியரா இருந்திருக்கிறாங்க. மலேசிய சுதந்திரம் அடைந்த சமயத்துல அங்க உள்ள குடியுரிமை கிடைத்துவிட்டா தாய்நாடுக்கு திரும்ப முடியாது என்ற வறுதியை கலைந்து அங்க உள்ள குடியுரிமை பெற்றாலும் தாயம் வந்து செல்லலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோடு அதற்குண்டான வழிகளையும் செய்து பலருக்கு மலேசியாவுக்கும் புதுப்பேட்டைக்கும் போக்குவரத்து வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இதான் எங்க ஊர்ல சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்ற இனிப்பு. பேர் வந்து பிரியாணி சொல்றது கோதுமை பொருளையில செய்யறது. கோதுமை பொருளையில சாப்பாடு மட்டும் தெரியாதுல்ல வேற தகவல்களே தெரிஞ்சுக்கணும். பெரிய நீங்களும் கூப்பிட்டு கண்டிப்பா வெளியே நிலைச்சாங்க. நாங்களும் உங்களுக்காக நோம்பு வாழ்த்துக்கள் எங்களோட வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். அறுசுவை உணவோடு நம்பிக்கை பெருநாள் ஏகை திருநாள் முத்துப்பேட்டையில் மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து இருந்தவங்களுக்கு பஞ்சமில்லாத ஊர்களில் முத்துப்பேட்டையும் ஒன்று என்ற நினைவோடு இந்த ஊரில் இருந்து விடைபெற்றேன். தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கும் சென்று பல பேரையும் சந்தித்து பல புதிய தகவல்கள் மற்றும் புதிய அனுபவங்களை பெற்றோம். பெருநாள் கொண்டாடப்படுவதன் நோக்கமே நாம் நமது இறந்த காலத்தை மறந்து புதிதாய் பிறந்தது போல் ஒருவருக்கொருவர் மன்னித்து குறை மறந்து நிறை எண்ணி மகிழ வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் அமைந்ததுதான் வேர்களை தேடிய நமது இம்முறை பயணமும். இறைவனின் அருளாலும் உங்களின் ஆதரவாலும் நமது நம்பிக்கை பெற்றால் ஏற்பட்ட நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகின்றது. சென்ற முறை நீங்கள் கொடுத்த உற்சாகத்தின் பேரில் மீண்டும் நமது வேர்களை தேடி தமிழகத்திற்கு பயணமானோம். வரலாற்று உண்மைகளை ஆவணப்படுத்தும் அதே நேரத்தில் காலிற்கினிய பல காலங்களையும் நாம் கண்டு ரசித்தோம். பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நமது நிகழ்ச்சி மகிழ்ச்சி கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரான இஸ்லாமிய கல்வி வாரியத்திற்கும் மலேசிய மாத இதழான நம்பிக்கைக்கும் யாக்கின் எனும் இஸ்லாமிய அறவாரியத்திற்கும் இந்த வேளையில் நமது மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய நோன்பு வாழ்த்துக்கள். சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.